நாளைய தினத்திலிருந்து தமிழகம் ஒரு தீவிரமான மழையை எதிர்கொள்ள இருக்கிறது. 4 மாவட்டங்களுக்கு நாளைய தினம் ரெட் அலர்ட்டை பார்க்குறோம். நாளை மறு தினம் செங்கல்பட்டு தொடங்கி பல மாவட்டங்களில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்த தினம் ஆரஞ்சு அலர்ட்டாக அது குறைகிறது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ 28, 29, 30 இந்த தேதிகளில் நல்ல ஒரு மழை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, இப்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த சுழற்சி தான் சில மணி நேரங்களில் புயலாக மாறப்போகிறது. இதற்கு தித்வா அல்லது டிட்வா அப்படின்னு பெயரிடப்பட இருக்கிறது. இதை ஏமன் நாடு பரிந்துரைத்திருக்கிறது. ஏமன் நாட்டினுடைய இந்த பெயர் இப்போது இங்கே வைக்கப்பட இருக்கிறது. நீங்க இங்கே ஒரு சுழற்சி உருவானது. இந்த சுழற்சியானது இதுதான் புயலா மாறும் அப்படின்னு முன்பு சொன்னது வானிலை ஆய்வு மையம். அப்புறம் மாறாதுன்னு சொன்னாங்க. ஆனால் திடீர்னு மாறிவிட்டது. சரியா, அது சென்யாராக மாறி இப்போது கரைந்து விட்டது. அதனால தான் இந்தோனேஷியாலெல்லாம் வெள்ளப்பெருக்க பார்க்கிறோம். அது ஒன்று. அதே போல இந்த பகுதி இது புயலாக மாறும் அப்படின்னு சொல்லப்படவில்லை. அது மேலும் வலுவடையும் அப்படின்னு தான் சொன்னாங்க. திடீர்னு பார்த்தா இன்று காலையில் புயலாக மாறும் அப்படின்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. சில நிமிடங்களுக்கு முன்பு சில மணி நேரங்களில் அது புயலாக மாற இருக்கிறது. காலையில் தான் தாழ்வு மண்டலமாக மாறியது, அப்புறம் டிப்ரெஷனாக மாறியது, டிப்ரெஷன் இப்போது புயலாக மாற இருக்கிறது. ஸோ வங்கக்கடலில் இந்த 2 நிகழ்வுகளுமே அடுத்தடுத்து கணிக்க முடியாத அளவு மாறிக்கொண்டே இருக்கிறதுன்றது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது. இப்போ இந்த பகுதிகளில் வெள்ளப்பெருக்கை இந்த சென்யாரானது ஏற்படுத்தி இருக்கிறது. காற்றினுடைய பலமும் இப்போது இதற்கு கிடைத்திருக்கிறது. இது புயலாக இப்போது வர இருக்கிறது. இந்த புயல் டித்வா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய புயல் நாளைய தினம் 28ஆம் தேதி திரிகோணமலையை பொறுத்த வரைக்கும் வட பகுதிகளில் வடகிழக்காக அது இருக்கிறது. நாளைய தினம் திரிகோணமலைக்கு பக்கத்தில் இலங்கையை ஒட்டி வருகிறது. அது அப்படியே வெள்ள வெள்ள நகரப்போகிறது. பாருங்க, 28ஆம் தேதி அது நகர்ந்து 29ஆம் தேதி நம்மை நெருங்கிவிடும். 29ஆம் தேதி இலங்கைக்கு மேலே அது வந்துடும். இலங்கைக்கு மேலே வர்றப்போ நமக்கு மழை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா புதிய மேகங்கள் உருவாகக்கூடும். மழையை பொறுத்தவரையில் நமக்கான மழை டெல்டா மாவட்டங்களில் இருந்து, அதாவது பாருங்க 28ஆம் தேதி டெல்டா மாவட்டங்களில் மழை தொடங்கிவிடும். இந்த பகுதிகளெலாம் மழை நல்லாவே இருக்கும். ஸோ நாளைய தினம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படியே நாளை மறுதினம் பாருங்கள், டெல்டா மாவட்டங்களை தாண்டி வட கடலோர மாவட்டங்களில் மெல்ல மெல்ல ஏறுது. அப்படியே புதுவைக்கு ஏறுதா? புதுவையில் மழையை பார்க்குறோம். புதுவையில் ஒரு தீவிரமான மழையை நம்ம பார்க்குறோம். அப்படியே சென்னைக்கும் மழை விடுகிறது. பாருங்க, மாலை நேரத்திலலாம் ஒட்டி சென்னையில் மழை இருக்கும். ஸோ 29ஆம் தேதி சனிக்கிழமை யாரெல்லாம் உஷாராக இருக்கணும்னா, டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள், தென் மாவட்டங்களில் கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள், வட கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் உஷாராக இருக்கணும். 29ஆம் தேதி 30ஆம் தேதி யாரெல்லாம் உஷாராக இருக்கணும் அப்படின்னா, 30ஆம் தேதியை பொறுத்தவரையில் அப்படியே அது மேலே போகிறது. அது மேலே போகிறப்போ பாருங்க, சென்னை பக்கத்தில், அதாவது 29ஆம் தேதி ஃபுல்லாகவே தமிழகத்தின் பல பகுதிகளில் மழை. 30ஆம் தேதி தமிழகத்துடைய வட மாவட்டங்களில் மழை. அப்படியே ஆந்திராவுடைய தெற்கு பகுதிகளில் மழை. ஸோ இது நெல்லூர் வரை செல்வதற்கான வாய்ப்புகளை நம்ம பார்க்குறோம். 30ஆம் தேதி இதனுடைய மையப்பகுதியை பாருங்கள். 30ஆம் தேதி நண்பகல் 10 மணிக்கு இது கரையை தொடுகிறது. எந்த இடம்? கரையை தொடக்கூடிய இடம் மதுராந்தகத்திற்கும் புதுச்சேரிக்கும் இடையில் இருக்கிறது. அதனுடைய கண்ணை நம்ம பார்த்துடலாம். இது புயலாக மாறும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. புயல் கரையை கடக்கும் இடம் எது? புதுவையை தாண்டி மதுராந்தகத்துக்கு இடையே இந்த புயல் கரையை கடக்க இருக்கிறது. ஸோ புயல் கரையை கடக்கின்ற போது என்ன ஆகும் அப்படின்னா, காற்று, அதாவது கிழக்கு காற்றை வாங்கி அப்படி சுற்றி வர்றதால இந்த பகுதிகளில் நல்ல ஒரு மழை இருக்கும். அதனால இந்த ஒட்டுமொத்த ஏரியாக்களையும் தீவிரமான ஒரு மழை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ மழையை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துடலாம். 29ஆம் தேதி முக்கியம். 28ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள் அதிகமாக இருக்கும். 29ஆம் தேதி சென்னையில் தொடங்கி சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூரில் லேசாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, திருச்சி, பெரம்பலூர், புதுவை, அப்புறம் டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக நாகப்பட்டினம், மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, வேதாரண்யம், கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி அப்படின்னு மத்திய மாவட்டங்கள் வரை, திண்டுக்கல் வரை மழை இருக்கிறத பார்க்குறோம். 29 அது மேலும் தீவிரமடைகிறது. இந்த பகுதிகளில் குறிப்பாக சீர்காழியை ஒட்டிய பகுதிகளில் அது நல்ல ஒரு மழையை கொடுக்கிறது. சீர்காழி, தரங்கம்பாடி, நாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் தீவிரமான ஒரு மழையவே அது கொடுக்க போகிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். மாலை நேரத்தில் அது அப்படியே மேலே போயிடுது. எங்கே? சீர்காழிக்கு மேலே. ஸோ அடுத்து கடலூர் மாவட்டம், அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் பரங்கிப்பேட்டை, சிதம்பரம், நெய்வேலி, பன்ருட்டி அப்படின்ற இடங்களில் நல்ல ஒரு மழை எதிர்பார்க்கிறோம். விக்கிரவாண்டி உள்ளிட்ட பகுதிகள், திருக்கோவில் உள்ளிட்ட பகுதிகளை பார்க்கணும். கடந்த முறை, அதாவது வடகிழக்கு பருவமழையினுடைய போன வருஷம் இந்த பகுதிகள் வெள்ளத்தில் மிதந்தது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஃபெஞ்சல் புயலுடைய தீவிரத்தால். அடுத்தது அப்படியே மரக்காணத்திலையும் பார்க்குறோம். மரக்காணத்தில் இது நல்ல ஒரு மழையை கொடுக்குது. அப்படியே மாலை நேரத்திற்கு பிறகு இரவு நேரம் மரக்காணத்திலிருந்து மேலே ஏறி விடுகிறது. எங்கே அப்படின்னா, செங்கல்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் நல்ல ஒரு மழை இருக்கும். திருக்கோவிலூர், சின்னசேலம், உளுந்தூர்பேட்டை, நெய்வேலி, திட்டக்குடி, பெரம்பலூர் மற்றும் இதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள்
ஏன் தஞ்சை வரை இருக்கிறது. ஸோ 30ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக சென்னை வட சென்னை டெல்டா இது செங்கல்பட்டு மாவட்டங்கள் அப்படின்னு கேடிசிசி ஜோனில் மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 30ஆம் தேதி தமிழகத்துடைய வட பகுதிகளில் நல்ல ஒரு மழையை நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த புயலால் 30ஆம் தேதி வரை நமக்கு மழை கிடைக்க இருக்கிறது. 31ஆம் தேதி அது மேலே சென்று விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் 28, 29, 30 மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 28ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள், 29 டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்கள், 30ஆம் தேதியை பொறுத்தவரையில் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் ஆந்திராவுடைய தெற்கு பகுதிகளில் கனமழையை கொடுக்க போகிறது இந்த தித்வா புயல். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.